Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 759 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு டியூக்கும் ஜாக்கும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு நம்ம எல்லாத்தையுமே தெளிவா பார்த்தோம். அது எல்லாத்தையுமே வாண்டா லூஃபியோட க்ரூ கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றா. அப்படி சண்டை போட்டதை கேட்டுட்டு நம்ம பயில எல்லாம் அசந்துருவானுங்க. அந்த அளவுக்கு மனுஷன் ஸ்ட்ராங்கானு. லூஃபி தான் டியூக்கை மீட் பண்ணும் போதே அந்த மேட்டரை கண்டுபிடிச்சிட்டானே. ஆனா தூங்குற லட்சணத்தை பாத்தீங்களா, நாக் அவுட் ஆகி கிடக்குது. இந்த வாய்க்குள்ள 3 கிலோ கல்ல தூக்கி வச்சா கூட நிரம்பாது போல. இந்த போருக்காக இவரும் சரி அந்த 3 மஸ்கிட்டர்ஸும் சரி உசுர கொடுத்து சண்டை போட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்படி ஒரு பக்கம் இவரை பாராட்டி தள்ளினாலும் இன்னொரு பக்கம் அந்த ஜாக்க நினைச்சு பார்க்கும்போது அதோட பவுண்டி நம்ம லூஃபியை விட டபுள் மடங்கு இருக்குது. அப்படின்னா பயங்கரமான ஆளா தானே இருக்கணும். ஐயோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான உசோப்பெல்லாம் பயப்படுவான். ஆனா லூஃபி கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அதை போட்டு பொழக்காம விட மாட்டேன்பா. நம்ம பையன் சொன்னாதான் செஞ்சிருவானே. அப்படின்னா இருக்குது. இவனுக்கும் அந்த யானைக்கும் ஒரு பெரிய சண்டை ஒரு நாள் இருக்குது. பாப்போம், போக போக பாப்போம். சரிப்பா, அது மேட்டர் இல்ல. அந்த நடந்துட்டு இருந்த சண்டை என்னாச்சுன்னு கேட்டா, அந்த சண்டை இவங்க நினைச்சதை விடையே அந்த சண்டை பயங்கர மோசமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அந்த ஜாக்கு கண்ணா பின்னாடி தும்பிக்க வச்சு அடிக்கும். இவரு ஜம்ப் பண்ணி போய் ஸ்ட்ரெயிட்டா அது மண்டையிலேயே ஷாக்க கொடுப்பாரு. ஆனா அந்த டியூக் என்னதான் போறானாலும் அதுக்கு எதுவுமே ஆகாது. ஒரு செகண்ட் கண்ணு மேல போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். என்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்ணான்னு அது பில்டப் பண்ணிட்டே அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் ஜாக் அதோட அட்டாக்கை தடுக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா வேலைக்கே ஆகாது. ஏன்னா முன்ன இருந்ததை விட அது விரித்தனமா அட்டாக் பண்றதுனால அதோட அட்டாக்கை தடுக்க கூட முடியல. அதுக்கப்புறம் அந்த ஜாக்கு கூட வந்திருக்கானுங்களே அல்லக்கைங்க, அவனு என்னடான்னா அவங்களோட கையை ஒன்னா ஹெய்னாவா மாத்துறானுங்க, இல்ல பாம்பா மாத்துறானுங்க, இல்ல பேட்டா மாத்துறானுங்க. இப்படி பண்ணி பண்ணி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு வராங்க. இந்த 3 மஸ்கிட்டர்ஸ் பில்டப் பண்றதை விட்டுட்டு போய் சண்டை போட்டுருந்தாங்கன்னா கூட காப்பாத்திருக்கலாம் போல. ஒன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்னுகிட்டு நாங்க தான் 3 மஸ்கிட்டர்ஸ்னு பில்டப் பண்றது, அதுக்கப்புறம் வில்ல ஆலையில போய் போட்டு தள்ளுறது. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவனுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல ஏகப்பட்ட பேர் சாவாங்க. இதெல்லாம் தேவையா? சரி, அவனுக்கு பில்டப் பண்ணாம விட்டா கூட அவங்களுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸ் பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் முக்கிய சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் நான் திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிருமா. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு. அட வேற ஒண்ணு இல்ல, மறுபடியும் அந்த யானை தண்ணியை வச்சு அடிக்க போகுது. அந்த வில்ல கூட்டத்துக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம ஆளுக்கு தெரியும்ல. என்ன பண்ணுவாங்க, சட்டு புட்டு நாங்க இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா வில்ல ஆளுங்க டோட்டலா அந்த தண்ணியில மாட்டிக்குவாங்க. ஆனா ஜாக்குக்கு எதுவும் ஆகாது. அதுதான் பயங்கர மாசாச்சு, ஐ மீன் வெயிட் அதிகமாச்சு. சோ அதுக்கு எதுவும் ஆகல. பட் மத்தவங்க எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போவாங்க. டியூக்கே பார்த்துட்டு சும்மா கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கானே கல்லு குண்டா பையன். ரெயின் ரூப்ஷன்ல தப்பிக்கிறானா, நல்லா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்பா. அந்த டைம் என்ன ஆகும்னா எல்லாருமே எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா கேப் போடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஆனாலும் அந்த தண்ணியில இருந்து தப்பிச்சவனுங்க அந்த முதல்ல ஒண்ணு இருக்குல்ல, அது மேல இருக்க ஆளு எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு அது மேல ஏற ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு மறுபடியும் மக்கள் ஏற ஆரம்பிப்பாங்க. சோ இப்படியே தண்ணி இருக்கும் போதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், தண்ணி இருக்கிறதுனால அவங்களால ஒழுங்கா சண்டை போட முடியல. இவங்களுக்கு தான் எங்கெங்க எப்படி போகணும்னு தெரியுமே. சோ மக்கள் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. மஸ்கிட்டர்ஸும் திரிக்க விடுவானுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்த தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சண்டைங்கும் போது டியூக்கோட ஆளுங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பல வருஷமா இவங்க இந்த அளவுக்கு எல்லாம் இன்டென்சிவா எங்கேயுமே சண்டை போட்டது இல்ல. ஆனா அவங்க தான் பைரட்ஸ்ங்களாச்சே, டெய்லி ஒரு சண்டை போட்டு தான் ஆகணும். கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே கொன்னே பழகிட்டானுங்க. அதனால இன்னும் 6 மணி நேரம் சண்டை போடணும்னா கூட அவனுக்கு ரெடியா நிப்பானுங்க. பட் அங்கதானே இப்ப பஞ்சாயத்து. இவங்க காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியை கேட் வைப்பர் தான் ரூல் பண்ணணும். அப்படியே கண்ணை ஓபன் பண்ணதும் ஒரு காட்டுத்தனமான சத்தம், அதுவும் எப்படி மியாவுன்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு. மாஸ்டர் கேட் வைப்பர் எந்திரிச்சிட்டாரு, அவரோட டைம் ஸ்டார்ட் ஆயிருத்துன்னு. உடனே டியூக்கு வந்துட்டானா, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட முடியாது, எல்லாம் வாங்க கிளம்புவோன்னு எல்லாத்துக்கும் பதட்டம். ஆமா, எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா ஊரை சூறையாடிட்டு போயிருவானுங்களே. பட் இதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலை இல்ல. அந்த ஜாக்கு கிட்டே தெளிவா சொல்லிடுவாரு, இதுக்கு மேல எல்லாம் இங்க இருந்து உங்க கூட எங்களால சண்டை போட முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். உன்னை பார்க்க ஒரு மூளைகட்ட முட்டா பைய வருவான், அவன் கிட்ட சண்டை போடு, நல்லா சண்டை போடுவான்னு சொல்லி காத்தோட காத்தா அங்கேயே அப்படியே மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாஸ்டர் கேட் வைப்பர் சும்மா அவன் ஆளுகளோட பிச்சுக்கிட்டு பறேந்து வருவான். வரும்போதே கத்திட்டு வருவான், மூன் வந்துருச்சுன்னா இந்த கண்ட்ரி என்னோட கண்ட்ரோல்ல இருக்குடா, யாரையும் இந்த கண்ட்ரியை தொட விட மாட்டேன், எவனா இருந்தாலும் இன்னைக்கு பொலன்னு பொலந்து கட்டி தொங்க விட்டுறேன், நான் இருக்கும்போது எவனாச்சும் என்னைய தாண்டி இந்த ஊர் மேல கை வைக்க முடியுமாடான்னு அப்படியே அந்த கேட் வைப்பர் அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு போகும். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க, ஐயோ இவ்வளவு வேகமா வருதுன்னு. ஆனா அந்த யானை ஜாக்கு தும்பிக்கை வச்சு அடிக்கிறதுக்காக மேல அப்படியே ஓங்கும். அதை அப்படியே பிடிச்சி பேக் சைட்ல இருந்து தூக்கி ஒரே அடி. எது அவ்வளவு பெரிய ஜாக்குங்கிற அந்த யானையை ஒத்தால தூக்கி அடிச்சிட்டான். எல்லாத்துக்குமே கண்ணெல்லாம்
பிரிங்கிரும். ஏன்னா அப்படி ஒரு அடி. இவன் எல்லா கதையுமே கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கான். நீ லேண்ட் ஆஃப் வானாவை சேர்ந்த வாரியரை தேடி தானே வந்திருக்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு சாம்ராஜ்யம் நான் இந்த நாட்டுக்குள்ள விடவே மாட்டேன். அப்படியுமே இந்த ஐலாண்டுக்குள்ள அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் ஒரே கடியில அவனை சாவடிச்சிருவேன். நான் தான்டா கேட் வைப்பரு, கிங் ஆஃப் நைட்டு அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அந்த யானைக்கு கடுப்பாயிரும். சரி மாங்கன்னு அட்டாக் பண்ண போகுதுன்னு பார்த்தா அவ்வளவு நேரம் யானையா இருந்துச்சுல்ல, அது அப்படியே கையை காலெல்லாம் முளைச்சு அப்படியே நார்மல் மனுஷனா மாறுவான். அதுக்கப்புறம் ஆளு பார்த்தா நல்லா ஜெய்சாண்டிக்கா பயங்கரமா இருக்கான். இவனை பார்த்தோன்னே கரெக்டா அந்த கேட் சொல்லிடும், ஆன்ஷியன் வெர்ஷனான அந்த எலிஃபென்ட் ஃப்ரூட் சாப்பிட்டியா? ஆனா அது ரொம்ப ரொம்ப ரேரான ஃப்ரூட் ஆமா. இப்ப மேட்டர் என்னன்னா அந்த வில்ல ஆளுங்க ஏகப்பட்ட பேர்த்து கூட சண்டை போட்டு எக்கச்சக்க பேர்த்த காலி பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அடிபட்டு முடியாமையாச்சு இருப்பாங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இத்தனை பேர் வந்து நின்னவன வெட்டுன்னு வெட்டி தள்ளிட வேண்டியதான்னு ஷோல்டர்ல இருந்து ஒரு கத்தி எடுப்பான். அந்த கத்தியை பாத்தீங்கன்னா அந்த யானையோட தந்த மாதிரியே அப்படியே வளைஞ்சு வந்திருக்கும். அப்படியே துணியை உருவி எடுப்பான். இப்படி ஒரு கத்தியை நீங்க வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியே தப்பி தவறி பார்த்து வந்தீங்கன்னா அது ஏதாச்சும் பழைய கத்தி நெளிஞ்சு இருந்திருக்கும். அப்படித்தான் இவன் வச்சிருக்கான். அப்ப அந்த வைப்பரு, எப்பா நீ என்ன நாங்க சாஃப்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப கண்ட்ரிலேயே என்கிட்ட தான் மேஜரான ஆளுங்க இருக்காங்க. அதனால உன்னால எல்லாம் அதுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாதுன்னு சும்மா கெத்தா அந்த கேட் வைப்பர் நின்றுட்டு இருக்கும். ஜாக்கு தான் அப்படியே கொலை வெறியில கூடுவான். அந்த டைம் பெப்போ அவன் ஆளுகளோட வந்து நிப்பான். வைப்பரு, நீ எல்லாம் சண்டை போட வேண்டாம், நீ என்னோட கெஸ்ட் ஒழுங்கா போடாம்பாரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். அது எப்படி, நாங்க என்னதான் பைரட்டா இருந்தாலும் இதுதான் எங்க வீடு, அதனால விட மாட்டோம்பா. மத்தவங்க எல்லாம் இது ஃப்ரெண்டோட வீடாச்சே, எப்படி விட முடியும்? அதனால பெப்போக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. அப்ப ஜாக் எல்லாத்தையுமே நான் அழிக்காம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ணுவான். அதையும் பார்த்துலாண்டான்னு அந்த அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுப்பான். இப்படியே ரெண்டு பக்கமும் பயங்கரமான சண்டை. மத்தவங்க எல்லாம் வெறிகொண்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் டம்முன்னு அந்த சண்டை எப்போ பயங்கரமா ஊருக்குள்ள வெடிக்கும். யாரு செத்தா யாரு மண்டை உடஞ்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!